பசுமை தாயகம் அமைப்பின் தலைவரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியுமான சௌமியா அன்புமணி காஞ்சிபுரத்தில் இருந்து மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்கள் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் எனும் பெயரில் 101 நாட்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாவட்டங்களில் பல்வேறு விதமான நடைபயணங்களை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பசுமை தாயகத்தினுடைய அமைப்பின் தலைவரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியுமான சௌமியா அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் இந்த மீட்பு பயணத்தை தொடங்குவார் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காஞ்சிபுரம் வருகை தந்த சௌமியா அன்புமணிக்கு இந்த பகுதியில் கிராம மக்களை சேர்ந்த பொதுமக்கள் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலிலே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக அந்த காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சௌமியா அன்புமணிக்கு கோலாட்டம், பம்பை மேளம் உள்ளிட்ட பரம்பரை வாத்தியங்கள் முழங்கி அந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் பெண்கள் வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக அந்த சிங்கப்பெண்ணை எழுந்துவா என்ற தலைப்பின் கீழே இந்த உரிமை மீட்பு பயணமானது நடைபெறுகிறது. இதிலே பெண்களுக்கான மகளிருக்கான உரிமைகள் அதிகாரத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு உரிமை, மதுபானத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிமை, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படைகளுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான பிரச்சனைகள் மற்றும் உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதுமே இந்த மீட்பு பயணம் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடத்தப்பட்ட இந்த பயண தொடக்க விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். அவருடைய சௌமியா அன்புமணி கலந்துரையாடி அவர்களுக்கான உரிமைகள் குறித்து எடுத்துரைத்தார். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது காஞ்சிபுரத்தில். தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.